ஆர்ஜே விதுஸ் டைரி பாட்காஸ்டினுடைய அந்த ஷோவினுடைய மூன்றாவது எபிசோடில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பான உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேற்றைய தினத்தில் எங்களுடைய 2வது எபிசோடு இருந்தது. ஸோ அந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தோம். அந்த ஸ்டோரியினுடைய கண்டினியூஸ் இன்றைக்கி போகும். இப்போ ஒரு மாதிரியாக எனக்கும் வேலை கிடச்சி, அவனுக்கும் வேலை கிடச்சிட்டு. ஸோ நான் வேலைக்கு போகிற நேரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பகல் 2 மணி, வார நேரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நைட் 2 மணி, அதாவது நைட் ஷிஃப்ட். அவனும் அதே நேரம் தான். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவனும் நைட் ஷிஃப்ட். அவன் ஒரு சின்ன கடையில் வேலை செஞ்சான். என்னத்தான் 2 பேருமே தலைநகரத்தில் வேலை செஞ்சாலுமே கூட சேம் ரூமில், நான் வேறு ரூமில் தங்கியிருந்தேன், அவன் வேறு ரூமில் தங்கியிருந்தான். ஸோ இருந்த போதும் நட்பு அப்படின்னும் போது நம்ம எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட தேவா சூர்யா அந்த மாதிரி. ஸோ அப்படி எனக்கு ஒரு நண்பன் அவன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என் பொக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதாவது நான் சொல்கிறதில்ல, அதாவது என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அவனுக்கு தெரிய வேண்டியதில்லை. அவனுக்காகவே தெரியும் என் பொக்கெட்டில் அறவே காசு இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அப்போ அவனுக்கு தெரியும் என் பொக்கெட்டில் அறவே காசு இல்லைன்னு சொல்லி. அவனை அப்போ நான் வேலைக்கு போகும்போது என்னை கூப்பிட்டு 2 பொக்கெட்டில் அவனே காசை வச்சுடுவான். அந்த மச்சான் அந்த செலவுக்கு வச்சுக்க பஸ்ஸுக்கு அப்படின்னு. என்னென்னா எனக்கு பஸ்க்கும் காசு இருக்காது, சாப்பாட்டுக்கும் காசு இருக்காது. ஸோ சாப்பிட்ற நேரத்தில் வா மச்சான் ஒன்றா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். எனக்காக வெயிட் பண்ணுவான், ஆனால் அதை சொல்லிக்கிற மாட்டான் உனக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது ஒரு விஷயந்தான். என்னன்னு கேட்டால், நம்ம ஒரு பொண்ணை பார்த்து, லவ்வரை பார்த்து டார்லிங் செல்லம் அப்படின்னு கூப்பிட்றத விட, ஒரு ஃப்ரெண்டை பார்த்து மச்சி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு கெட்ட வார்த்தையை சேர்த்து சொல்லும்போது வர சுகமே தனி. ஸோ அப்படி உங்களுக்கு யாரும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து இதுதாண்டா சீனு அப்படின்னு சொல்லி சோழி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சீனுக்குள்ளே வந்தாச்சு என்னோடய கதையில். அதாவது அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு லவ், சரியா? அவளை உண்மையாக விரும்பினான். அதாவது ஒன் சைடு லவ் யாரும் உண்மையாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஸ்டோரியை கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது அது ஒரு விசித்திரமான காதல் அப்படின்னே சொல்லலாம். ஒன் சைடில் வர படங்கள் கூட விசித்திரமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க. நான் அந்த நேரத்தில் 3 படத்தில் வர எஸ்கே மாதிரி எங்கே போனாலும் கூடவே போக வேண்டிய சூழல். நம்ம ஃப்ரெண்டு ஒன் சைடாக லவ் பண்ணுறானே, என்ன பண்ணுறது? அந்த நேரத்தில் தான் நமக்கு வாழ்க்கையே இருக்கும். அதாவது அந்த பொண்ணு இவங்கிட்ட உருட்டு, இவர் அந்த பொண்ணுக்கிட்ட உருட்டு, இதெல்லாம் பார்க்குறப்ப எரிச்சலாக தான் இருக்கும். இப்போ புரியுதா நான் ஏன் என்ன 3 படம் எஸ்கேன்னு சொன்னேன்னு? ஏன்னா அந்த படத்தில் எஸ்கே எவ்வளோ கடுப்பாகுவார், தனுஷ் பண்ணுறதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி கடுப்பாகுவேன். இந்த கதையை இன்றைக்கி அப்படியே முடிப்போம். ஸோ இதனுடைய கண்டினியூஸ் அடுத்த எபிசோடில் வரும். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதில் வர விஷயங்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இது ஸ்கிரிப்டட் பை ஆர்ஜே விதூஷன், அதே மாதிரி வாய்ஸும் ஆர்ஜே விதூஷன் தான். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.